தாவீது சொன்னது போல, என் தாய் என்னை பாவத்தில் கற்பந்தரித்தாள், துர்க்குணத்திலே நான் உருவானேன்னு சொல்றான். அப்ப பிறப்பிலேயே தாயின் கற்பத்தில் உருவாகும் போதே பாவம் வந்து மனுஷனுடைய வாழ்க்கையை தீட்டுப்படுத்தி அவனுடைய வாழ்க்கையில் நுழைஞ்சு பல கேடுகளை உண்டாக்கக்கூடிய விதை காணக்கூடாத விதத்தில் அந்த குழந்தையினுடைய வாழ்க்கையில் உள்ள நுழைஞ்சிருக்குது. இன்னைக்கு ஒரு வியாதி இல்லாமல் இருக்கலாம், ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். ஆனால் பலவர் வியாதிகளை குறைபாடுகளை உண்டாக்கக்கூடிய ஒரு நிலைமை அந்த பிள்ளைக்குள்ள எங்கேயோ இருக்குது. சம் ப்ரீடிஸ்பொசிஷன் டு சம் டிசீஸ், சம் ஹெரிடிட்டரி டிசீஸ், ஏதோ தொட்டு வருகிற தலைமுறையாக வர சில வியாதிகள், அது இதெல்லாம் வந்து ஒட்டி கொள்றதுக்கு வேண்டிய காரியங்கள் உள்ள நடந்துருச்சு. நம்ம கண்ணுக்கு தெரியல, நல்லாதான் இருக்குது பார்க்கறது பிள்ளைக்கு. ஆனா உள்ள அந்த தீமைக்கான வேர் பாவத்தின் மூலமாக உள்ள வந்து அந்த குழந்தைக்குள்ள வந்தது பாருங்க. அப்படிதான் ஒவ்வொரு குழந்தையும் பிறக்குது. யோசித்து பாருங்க, ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் போது மாறாவின் தண்ணீர் மாதிரிதான் ஊற்றுக்கண்ணிலே அது கசப்பா இருக்குதே, அது மாதிரி பிறக்கும் போதே பிரச்சனை அது உள்ள ஆரம்பித்து விடுகிறது. அதை காமிக்கிறாரு. மாறாவின் தண்ணீர் என்று கொண்டு வந்து ஊற்றுக்கண்ணிலே கசப்பு, அது மாதிரிதான் வாழ்க்கை. கற்பத்திலேயே நமக்குள்ள வந்துருது இந்த பாவம். நம்ம அழிக்கக்கூடிய சக்தி உள்ள அங்க வந்துருது. அந்த கசப்பு, அந்த தீமை உள்ள செட் ஆயிடுது. பாய்சன் உள்ள இருக்குது ஒவ்வொரு மனுஷனுக்குள்ளேயும். அதுதான் வாழ்க்கையை கெடுக்குது. வளர்ந்து அது வெளிப்படுகிறது பின்னாடி. பல வருஷங்களுக்கு முன்னால் அது வெளிப்படலாம். அது வியாதியா இருந்தாலும் சரி, மற்ற எந்த காரியமா இருந்தாலும் சரி. ஆனா உள்ள அன்னைக்கே இருக்குது, கண்ணுக்கு தெரியாத விதத்தில் இருக்குது அப்படிங்கிறத காட்டுறார். மாறாவின் கசப்பான நீர் அதைத்தான் காட்டுகிறது. வாழ்க்கை ஆரம்பம் முதல் அது இந்த பாவத்தின் தீமையால் தீட்டுப்படுத்தப்பட்டதாக இருக்கிறது. மாறாவின் தண்ணி ஊட்டிலே கசக்கிறது போல மனுஷனுடைய வாழ்க்கை பிறப்பிலிருந்தே கெட்டு போனதாக இருக்கிறது அப்படின்னு காமிச்சிட்டு மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுறான். ஆண்டவரே என்ன பண்றது இப்படி இருக்குது அப்படின்னு ஒரு மரத்தை காட்டுகிறார். இதை காமிச்ச உடனே இதுக்கு என்ன ஆண்டவர் பதில்? இப்படி பண்ணிட்டா எப்படி? இப்படி வந்து உலகத்தில் இப்படி பிறக்கிறோமே, பிறக்கும் போதே பிரச்சனைங்கிறீரு, பிறக்கும் போதே உள்ள ஏதோ இருக்குதுன்றீரு, ஏதோ வியாதிக்கான ஏதோ பிரச்சனைக்கான வேர்கள்லாம் உள்ள முளைச்சி இருக்குதுன்றீரு, கண்ணு கட்டாத விதத்தில் உள்ள இருக்குன்றீரு. இதுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்கும்போது ஒரு மரத்தை காட்டுகிறார். இந்த தண்ணிக்கு ஒரு அர்த்தம் இருக்கிறது போலவே மரத்துக்கும் ஒரு அர்த்தம் இருக்கிறது. இப்படிதான் பழைய ஏற்பாடு, இப்படிதான் பவுல்லாம் மொழிபெயர்க்க வியாக்கியானம் பண்றாரு. இதை இந்த தண்ணிக்கு இருக்கிற அர்த்தத்தை போலவே மரத்துக்கு இருக்குது. அந்த மரம் என்ன? சிலுவை மரத்தை அது காட்டுகிறது. இந்த பிரச்சனைக்கு என்ன பதில் என்றான் சொல்றாரு, இந்த மரம். அவர் சொல்லியிருப்பாரு நினைக்கிறேன், இந்த மரத்தை எடுத்து தண்ணீர்ல போட்டினா அது இனிப்பான நீராக மாறும். இதுதான்